ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டேன்றதுனால நம்ம வீட்டில் ஒரு சிம்பிள் நான்வெஜ் மீன் எடுத்திருக்கோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு வாணலி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம், சோம்பு, பச்சை மிளகாய் 2, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். கருவேப்பிலை போட்டுக்கணும். நல்லா வதங்கினதும் தக்காளி போட்டுக்கணும். தக்காளி போட்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் போடணும் 2 ஸ்பூன். அதுக்கப்புறம் புளிக்கரைசலில் குழம்பு மிளகாத்தூள் கலந்து அதை ஊற்றிடணும். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் மீன் போட்டுருவோம். மீன் நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கட்டும். அதுக்கு இடையில் நம்ம ஒரு தேங்காய், வெங்காயம், தக்காளி வச்சு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு சின்ன ஒரு வாணலி அடுப்பில் வச்சுட்டு அது கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கினதும் தக்காளி போடணும். 2 தக்காளி. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் தேங்காய் பூ போட்டுக்கணும். தேங்காய் போட்டு நல்லா சேர்த்து எல்லாத்தையும் வதக்கணும். நல்லா வதங்கினதும் இதை இறக்கி ஆற வச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு மிக்ஸி சாரில் போட்டு நல்லா அரைச்சிடணும். இப்போ இந்த நல்லா அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை ஊற்றிடணும். அதை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு கொதிச்சதும் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான மீன் குழம்பு ரெடி. இப்படி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.